மரம். கைகாப்புரம் என்கிற கிராமத்துல ஊரு நடுவுல ஒரு பெரிய பயங்கரமான மரம் ஒண்ணு இருக்கும். ஊர்ல இருக்கவங்க யாருக்குமே அந்த மரத்து பக்கத்துல போகிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அது ஒரு பேய் மரம். அந்த மரத்துல மந்திரிச்ச கயிறுங்க, அதுக்கப்புறம் நிறைய பொம்மைங்க இருக்கும். அந்த ஊர்ல இருக்கிற மகிர் என்கிற ஒரு மந்திரவாதி பேய்களை ஓட்டி அதுங்கள அந்த மரத்துல பந்திச்சு கட்டி போடுவான். ஊரு கல்லறை கிட்ட இருக்க ஒரு குடிசையில அவரு வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு நாள் பேய் பிடிச்ச ஒரு பொண்ண அவங்களோட அப்பா மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு வராரு. அப்ப அந்த பொண்ணோட அப்பா சொல்றாரு, நீங்க தான் என் பொண்ணை காப்பாத்தணும். ஏதோ ஒரு பேய் இவளை பிடிச்சு ஆட்டி வச்சிட்டு இருக்கு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரியான ஆத்மாவை என்னால பாத்துக்க முடியும். கொஞ்ச நேரம் நீங்க நிம்மதியா இருங்க. அப்ப அந்த மந்திரவாதி பேய் பிடிச்ச அந்த பொண்ணோட முடிய பிடிச்ச உடனே அந்த தலையில இருந்து புகை வர ஆரம்பிக்குது. அந்த பொண்ணுக்குள்ள இருக்க பேய் ஜோரா கத்த ஆரம்பிக்குது. இந்த பொண்ணோட உடம்ப விட்டு இப்பவே போ, இல்ல உன்னை கைது பண்ணிருவேன். அப்ப மந்திரவாதி அவரோட பையில இருந்து ஒரு பெரிய ஆணிய வெளியே எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் மந்திரவாதி அவர் கையில இருக்க ஆணிய மந்திரிச்சு அந்த பொண்ணோட கழுத்து கிட்ட வச்ச உடனே அந்த பேய் வலியால துடிச்சு கத்த ஆரம்பிக்குது. அப்படி அவளோட உடல்ல இருக்க பேய் அந்த பொண்ணோட வாயால வெளியே வந்துடுது. கடைசியா உன்னை கைது பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. என் கதைய முழுசா முடிச்சிரு. என்ன நீ இப்ப கைது பண்ணி வச்சினா அப்புறம் உனக்கு தான் பெரிய பிரச்சனை. அப்புறம் மந்திரவாதி அவரோட சக்திகளை பயன்படுத்தி அந்த பேய பந்திச்சிடுறாரு. இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இருக்காது, பொண்ணை கூட்டிட்டு போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. அவங்க அப்பா பொண்ணை கூட்டிட்டு போறாரு. அவங்க போன உடனே பேய பந்திச்ச அந்த பாட்டில கொண்டு போய் அந்த மரத்துக்கு அவரு கட்டிடுறாரு. அதே நேரத்துல பேயோட குரல் அவருக்கு கேக்குது, என் கதைய முழுசா முடிச்சிரு, இல்ல உனக்கு தான் பெரிய பிரச்சனை. உனக்கு இன்னும் கொழுப்பு அடங்கலல்ல. வர அமாவாசை அன்னைக்கு உன்னை இந்த உலகத்தை விட்டே நிரந்தரமா அனுப்பிடுறேன். அதுக்கப்புறமா மகிர் அங்கேயே படுத்து தூங்கிடுறாரு. அந்த நேரத்துல சில ஆன்மாக்கள் அவரை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அப்படி பேய்களோட சேர்ந்து வாழ்க்கையை கடந்துகிட்டு இருக்க மகிர் கிட்ட ஒரு நாள் அதே ஊருக்கு சேர்ந்த கிஷோர் என்கிற ஒரு ஆளு வராரு. அவரு அங்க இருக்க அந்த பேய் மரத்தை பாத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன விஷயம் அப்படின்னு அந்த மந்திரவாதி கேக்குறாரு. நீங்க எவ்வளவு பேய்களை கைது பண்ணி இந்த மரத்துல கட்டுறீங்கல்ல? ஆமா, உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லு. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் அப்பா இறந்துட்டாரு. ஒருவேளை நீங்க கைது பண்ணி வச்சிருக்கிற பேயில அவர் இருக்காரான்னு நான் பார்க்க வந்தேன். எதுக்கு இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்க? ஒருவேளை நான் நிஜமாவே கைது பண்ணியிருந்தா அந்த ஆத்மாவை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு மந்திரவாதி கோமா கேட்ட உடனே அதுக்கு கிஷோர் கவலையா, நீங்க பந்திச்ச அந்த பேய்கள் தினமும் ராத்திரி அந்த மரத்துக்கிட்ட அழுதுகிட்டு தான் இருக்கு. அதுல என்னோட அப்பா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. அவர் கேட்டதுக்கு அந்த மந்திரவாதி கோமா, இந்த மாதிரி பைத்தியக்கார கேள்வியை கேட்காத, இங்க இருந்து கிளம்பி போ. நான் கைது பண்ணிருக்கிற ஆத்மாலாம் ரொம்ப பயங்கரமானது. அதனாலதான் சொல்றேன், இங்க இருந்து கிளம்பி போனா அது உனக்கு தான் நல்லது. ஆனா கிஷோர் மட்டும் இறந்து போன அவங்க அப்பாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கன்னு திரும்பி திரும்பி கேக்குறாரு. மந்திரவாதி எனக்கு எதுவும் தெரியாது, தயவு செய்து இங்க இருந்து போயிடு அப்படின்னு கோமா சொன்ன உடனே அவரு எதுவும் பண்ண முடியாம போயிடுறாரு. ஆனா மந்திரவாதிக்கு கிஷோர் பேசின வார்த்தைகளால ஏதோ டவுட் இருக்கும். அவரு காலடி மண்ண மந்திரவாதி எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் கிஷோர் அங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரு. அங்க 2 பேர் நின்னுக்கிட்டு இருப்பாங்க. கிஷோர் அவங்க கிட்ட போறாரு. அவங்க 2 பேரும் அவங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய ரவி மற்றும் வெங்கட். என்ன கிஷோர், லேட் ஆயிடுச்சா? நாங்க ரொம்ப நேரம் ஆச்சு. வர வழியில ஒருத்தரை மீட் பண்ணிட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. நீங்க வரத பத்தி அண்ணா போன் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்கீங்களாமே? ஆமா கிஷோர், அந்த வேலை முடிகிற வரைக்கும் நீங்க எங்க வீட்லயே இருங்க. ரொம்ப நன்றி கிஷோர். அப்படி அவங்க 3 பேருமே ஆட்டோல ஏறி உட்கார்ந்து கிளம்புறாங்க. ஆனா ரவி மற்றும் வெங்கட் ஆட்டோல உட்கார்ந்து அவங்க எல்லா இடத்தையும் கவனிச்சு வந்துட்டு இருப்பாங்க. சரியா அதே நேரத்துல அவங்க அந்த கல்லறை இருக்க இடத்தை தாண்டி போறாங்க. ரவி அங்க இருக்க அந்த மரத்தை பாக்குறாரு. அந்த மரத்துக்கு கட்டி வச்சிருக்க தாயத்து, அதுக்கப்புறம் பொம்மையை பாக்குறாரு. கிஷோர், நான் இப்பதான் ஒரு மரத்தை பார்த்தேன். என்னது ரொம்ப விசித்திரமா இருக்கு, அது என்னது? ரவி கேட்டதுக்கு கிஷோர் ஆன்சர் பண்றதுக்குள்ளவே ஆட்டோ டிரைவர் சடன் பிரேக் போடுறாரு. அப்ப ஆட்டோ டிரைவர் கோவமா பாத்துக்கிட்டே,
வந்த வேலையை பார்த்துட்டு போங்க. இந்த ஊர் விஷயம் உங்களுக்கு வேண்டாம். நான் ஏதோ தப்பா கேட்டுட்டேனா? அந்த மரத்தை பத்தி தானே நான் கேட்டேன். அதெல்லாம் சொன்னாலும் புரியாது. சாரிண்ணா, அவன் ஏதோ தெரியாம கேட்டுட்டான். அவனை விட்டுருங்க. அப்புறம் ஆட்டோ ஓட்டுறவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா ரவி மனசுல மட்டும் அந்த மரத்தை பத்தியான கேள்விகள் நிறையவே ஓடிட்டு இருக்கும். அப்படியே வீட்டுக்கு வராங்க. அப்புறம் கிஷோர் அவங்க அம்மா அவங்க 2 பேர்கிட்டயும் பேசி நல்ல சாப்பாட பரிமாறுறாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே வீட்டு வெளியே நின்னுக்கிட்டு இருக்க கிஷோர் கிட்ட ரவி வராரு. என்னாச்சுன்னா, ஏதாவது வேணுமா? ஆமா, அந்த மரத்தை பத்தி பேசும்போது எதுக்கு அந்த டிரைவர் அவ்வளவு கோவப்பட்டாரு? ரவி கிட்ட அந்த மரத்தை பத்தி சொல்லலாமா வேணாவா அப்படின்னு சொல்லி கிஷோர் யோசித்து சொல்றாரு. நாம பார்த்தது ஒரு பேய் மரம். இந்த ஊர்ல இருக்கிற மகீர் அப்படிங்கிற மந்திரவாதி பேயெல்லாம் அந்த மரத்துல கட்டி வச்சிருக்காரு. அது கேட்ட ரவி ஷாக் ஆகுறாரு. நிஜமாலே பேய்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரவி கிஷோர் கிட்ட கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இந்த ஊர்ல இருட்டினதுக்கு அப்புறமா யாரும் தைரியமா வெளியே போக மாட்டாங்க. வேணும்னா நாளைக்கு ஊர் முழுக்க காட்டுறேன். அப்படின்னா சரி, வாங்க தூங்கலாம். அப்புறம் 2 பேரும் அங்கிருந்து வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்புறம் ரவி தூங்கலான்னு சொல்லி ரூமுக்குள்ள போகும்போது வெங்கட் ரொம்ப நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாரு. ஆனா ரவி மட்டும் அந்த மரத்தை பத்தி யோசித்துக்கிட்டே ரூம்ல நடந்துகிட்டே இருப்பாரு. முதல்ல அந்த மரத்தோட விஷயம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். என்ன விசித்திரமா பேயெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு ரவி யோசிச்சு தூங்கிக்கிட்டு இருக்க வெங்கட்டை எழுப்புறாரு. கிஷோர் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் இப்ப என் கூட வெளியே வா அப்படின்னு கேக்குறாரு. பேயன்னு சொன்ன உடனே வெங்கட்டுக்கு கூட ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டு சரி வெளியே போலாம் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வெங்கட் மற்றும் ரவி அந்த கல்லறை கிட்ட போகிறதுக்கு ரெடி ஆகி கிளம்புறாங்க. அவங்க 2 பேரும் ஊர்ல நடந்துகிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல ஊரு ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா அவங்க கல்லறைக்கு போறதுனால அவங்க மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அவங்க பயத்திலேயே நடந்து கடைசியா அந்த மரத்துக்கிட்ட போறாங்க. கல்லறையில படுத்துக்கிட்டு இருக்க மகிர் மந்திரவாதிய அவங்க 2 பேரும் பாக்குறாங்க. இதுதானா நீ சொன்ன அந்த பேய் மரம்? ஆமாண்டா, இந்த மரத்துல தான் பேய கட்டி வச்சிருக்காங்க. அட சும்மாருடா, அவன் சொல்றான் நீ இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்க. அப்படின்னா மரத்துல என்ன கட்டி வச்சிருக்காங்க? அப்ப வெங்கட் சிரிச்சுக்கிட்டே பேய விடுதலை பண்ணு அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல ரவி மரத்து பக்கம் நடந்து போகும்போது வேகமா காத்து வந்து அவனை தாக்குது. ஆனா அவன் அதெல்லாம் எதுவும் கண்டுக்காம மரத்துல கட்டி போட்டிருக்க ஒரு பாட்டில அவன் கழட்டிடுறான். இப்ப அது ரவி கையில இருக்கு. ரவி கைக்கு அந்த பாட்டில் வந்த உடனே காத்து கூட நின்னு போய் ரொம்பவே அமைதியா மாறிடுது. அதே நேரத்துல ரவி கண்ணுல ஏதோ தூசி விழுந்த காரணத்தால அவன் கையில இருக்க பாட்டில் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுது. அப்புறம் அதுல இருந்து பயங்கரமான ஒரு பேய் வெளியே வருது. அதே நேரத்துல மந்திரவாதி தூக்கத்துல இருந்து ஏஞ்சி பார்க்கும்பொழுது அந்த பேய் சுத்திக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. உடனே அவரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப எனக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு. ஐயோ பேய் பிசாசு! அப்படி பயந்துகிட்டு இருந்த அவங்க 2 பேரையும் அந்த பேய் அடிச்சு அங்க இருந்து துரத்தி விட்டுடுது. அந்த பேய்கிட்ட மந்திரவாதி தைரியமா நடந்து வராரு. பாத்தியா, நான் விடுதலை ஆயிட்டேன். இனிமே ஓ சாவ யாராலையும் தடுக்க முடியாது. அந்த பேய் அந்த மந்திரவாதிய சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி தாக்க போகுது. ஆனா அவனால எதுவும் பண்ண முடியல. அவனுக்கு அது விசித்திரமா இருந்தது. என்ன நடக்குதுன்னு அந்த பேய்க்கு புரியவே இல்ல. அந்த பேய் ரொம்ப தூரத்துல போய் விழுது. அப்ப அந்த மந்திரவாதி இங்க பாரு, என்ன கொல்றதில்ல, உன்னால என்ன தாக்க கூட முடியாது. ஏன்னா இப்ப என்னோட உயிர் வேற ஒருத்தவங்களோட உயிரோட கலந்துருக்கு. அத கேட்ட உடனே அந்த பேய்க்கு என்ன பண்ணணும்னே புரியல. அந்த பேய் அங்கே சுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் மந்திரவாதி போய் அந்த ஒடிஞ்சு போன கிளாஸ் பீசஸை எடுத்துக்கிட்டு அந்த மரத்துக்கிட்டே உட்கார்ந்து மந்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த பேய்க்கு ஒரு பயங்கரமான ஐடியா வருது. பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க மந்திரவாதிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஆமா, உன் உயிர் வேற ஒரு உயிரோட கலந்துருக்கு. அப்படின்னா அந்த ஊரை சேர்ந்த எல்லாத்தையும் கொன்னா அப்ப உன்னோட உயிரும் ஒரு நாள் கண்டிப்பா போயிரும் இல்லையா? அப்படின்னு சொல்லி பேய் அங்கிருந்து மாயமாகி கிராமத்துக்குள்ள போகுது. இன்னொரு பக்கம் ரவி மற்றும் வெங்கட் பயந்து போய் வீட்டுக்குள்ள போய் கிஷோர் மற்றும் அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயமும் சொல்றாங்க. அத கேட்டு 2 பேரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆனா கிராமத்துக்குள்ள வந்த அந்த பேய் பார்த்த எல்லாரையும் சாகடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி ஜனங்க ரொம்பவே பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஏதோ நடக்குது, சீக்கிரம் நம்ம இங்க இருந்து போயிரணும். இதெல்லாம் எங்க தப்புதான், எங்களை மன்னிச்சிரு கிஷோர். இப்ப பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, சீக்கிரம் வாங்க. அப்படி அவங்க அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி ஊரை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பூஜைய பண்ணிக்கிட்டு இருக்க மந்திரவாதி கிட்ட ஆன்மாக்கள் சுத்திக்கிட்டு இருக்கும்.
யாரோ தப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஊர்ல எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆமா உண்மைதான். இவனோட உயிரை காப்பாத்திக்க எல்லாரோட உயிரையும் பலி கொடுத்துட்டு இருக்கான். நம்மளுக்கும் அவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. அவனும் நம்மள மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு மந்திரவாதிக்கு கோவம் வர மாதிரி அந்த ஆண்மக்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் மந்திரவாதி எதுவும் பேசாம மனசுக்குள்ள, இந்த பூஜை முழுசா முடியற வரைக்கும் கிஷோர் உயிரோட இருந்தாகணும். மந்திரவாதி எதுக்கு அப்படி யோசிக்கிறாருன்னா, கிஷோரோட உயிருக்குள்ளதான் மந்திரவாதியோட உயிர் அடங்கியிருக்கு. ஏன்னா மந்திரம் சொல்லி அவர் வாய்க்குள்ள போட்டுக்கிட்ட அந்த மண்ணு, கிஷோர் அவரை பார்க்க வந்தப்ப எடுத்த அந்த காலடி மண்ணு. பேய் ஊர்ல இருக்க ஜனங்களை பயன்படுத்திட்டு இருக்கோம். தயவு செஞ்சு என்ன விட்டுரு, நான் உயிரோட இருக்கணும். நானும் உன்ன மாதிரி தான் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் உயிருக்காக போராடிட்டு இருக்கும் போது என் சொந்த பையனே என்னை விட்டுட்டு போயிட்டான். நான் யார் மேலயும் இரக்கம் காட்ட மாட்டேன் அப்படின்னு அந்த பேய் அந்த ஆளை ரொம்ப பயங்கரமா சாகடிக்குது. அதே நேரத்துல கிஷோர் அவங்க ஓடி போகிறது அந்த பேய் பார்த்து கோவப்படுது. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து, என் சாவுக்கு காரணமானவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? கிஷோர், இன்னைக்கு நீ சாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. உண்மை என்னன்னா அந்த பேய் தான் கிஷோரோட அப்பா. அவங்க அப்பாவோட சாவுக்கும் கிஷோருக்கும் என்ன சம்பந்தம் யாருக்குமே தெரியாது. பேய் ரொம்ப கோவமா கிஷோரை சாகடிக்க போகுது. இன்னொரு பக்கம் மந்திரவாதி பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஒடிஞ்சு போன அந்த கிளாஸ் பீசஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு பாட்டிலாக உருவாகுது. ஆனா கடைசியா யாரு ஜெயிக்க போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.